மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டையில் தமிழக முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் அனைவருக்கும் ரத்த பரிசோதனை, இசிஜி உள்ளிட்ட 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசோதனைகள் அனைத்தும் இலவசமாக செய்யப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பு மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட 17 வகையான சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கொண்டு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டது. மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு ஈகோகார்டிகிராம், எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகள் இம்முகாமில் மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன் தலைமையில் மத்திய ஒன்றியம், எக்கூர் செல்வம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், வட்டார மருத்துவ அலுவலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அரியலூரில் கடந்த ஆண்டு 1.68 லட்சம் பயணிகள் அரசு பேருந்தில் முன்பதிவு செய்து பயணம் செய்த நிலையில் இந்த ஆண்டு 2 நாட்களில் 2,80,000 பேர் முன்பதிவு செய்து பயணம் செய்திருப்பது அரசு பேருந்துகள் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதை காட்டுகிறது என அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம். அரியலூர் மாவட்டம் செந்துறையிலிருந்து சென்னை மாதவரத்திற்கு குளிர்சாதன வசதி பேருந்து சேவையினை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 2 நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்த அனைத்து பயணிகளும் எந்தவித சிரமமும் இல்லாது பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். முதல் நாள் 1,28,000 பேரும், இரண்டாவது நாள் 2,28,000 பேரும் என 3,56,000 பேர் பயணம் செய்துள்ளனர். ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் தொடர்பாக புகார் வந்திருக்கிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து அறிவுரை வழங்கி அதையும் சரி செய்து விட்டோம். பண்டிகை பயணத்திற்கு தனியார் ஆம்னி பேருந்துகளை நாடுபவர்கள் கூட தற்பொழுது அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கின்றனர். மேலும் கொரோனா காலத்தில் இருந்து 2 சக்கர வாகனங்களில் பயணம் செய்து வந்த நிலையில் தற்போது அதிக அளவில் அரசு பேருந்து பயணம் செய்ய தொடங்கியுள்ளனர். மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு பண்டிகையையும் போக்குவரத்து துறை முன்கூட்டியே திட்டமிட்டு பேருந்துகளை இயக்கி வருகிறோம். இதனால் எந்தவித பிரச்சனையும் இன்றி மக்கள் பயணம் செய்கின்றனர். முன்பதிவு செய்த பயணிகள் 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்து பொறுமையுடன் கிளாம்பாக்கத்தில் இருந்து தங்கள் பயணத்தை மேற்கொள்கின்றனர். தனியார் பேருந்துகளை ஒப்பந்தத்தில் எடுத்து பயணிகளுக்கு சேவையாற்றி வருகிறோம். அரசு பேருந்தில் என்ன கட்டணம் வசூலிக்கப்படுகிறதோ அதே கட்டணம் தனியார் பேருந்துகளுக்கும் பொருந்தும். வடகிழக்கு பருவமழையை போர்க்கால அடிப்படையில் எதிர்கொள்ள தயார் நிலையில் மின்சார வாரியம் உள்ளது. போதிய மின்கம்பங்கள் மற்றும் பணியாளர்கள் என அனைவரும் தயார் நிலையில் உள்ளனர். போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் இவ்வாறு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2,38,000 பேர் சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். மொத்தம் 3,51,000 பேர் இந்த 2 நாட்களில் மட்டும் சென்றிருக்கிறார்கள். அது இல்லாமல் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் வழக்கமான 2,092 பேருந்துகளோடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்றைக்கு 1,875 பேருந்துகளும் நாளை 750 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாகவே பேருந்துகளை திட்டமிட்டு நேற்று இயக்கிய காரணத்தினால் நேற்று நாங்கள் திட்டமிட்டதை விட 175 பேருந்துகள் குறைவாகத்தான் இயக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விடியற்காலை 2 மணி அளவிலே இந்துக்களையும் இந்துக்களின் பண்டிகைகளையும் கொச்சையாக பேசிய மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த கனி என்பவரை கைது செய்ய கோரி மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. இந்துக்களின் பண்டிகையான தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாது என்று மிரட்டல் விடுத்த மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மற்றும் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையையும் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த மதுரையை சேர்ந்த சிறுத்தைக்கணி என்பவரை கைது செய்ய சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் முன்னிலையில் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய தலைவர் கூனிமேடு கதிரவன் தலைமையில் புகார் அளிக்கப்பட்டது. ஒன்றிய பொதுச் செயலாளர் தினகரன், சக்திவேல், ஒன்றிய துணைத் தலைவர் ரமேஷ், கோதண்டபாணி, சோமு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ராஜா, செல்வம், மகளிரணி மாவட்ட தலைவர் செல்வி,
தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி, முன்னாள் ஒன்றிய தலைவர் ஞானசேகரன், ஓபிசி மாவட்ட துணைத் தலைவர் சத்யராஜ், மீனவரணி ஒன்றிய தலைவர் மகேஷ் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய தாமரை சொந்தங்கள், மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். 50க்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். மணம்பூண்டி ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கிய ஐஜேகே துணை பொதுச் செயலாளர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்துள்ள மணம்பூண்டி ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையையொட்டி இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாவட்ட துணை செயலாளர் குருமூர்த்தி, மாவட்ட இளைஞரணி தலைவர் மதன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ரீகன், ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காட்டாங்குளத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் ஆப்பூர் ஊராட்சியில் திமுக ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆணைப்படி ஒன்றிய செயலாளர் தீப ஒளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு தீப ஒளி பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு தற்போது திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்படுவதாகவும் தற்போது மக்களிடையே திமுகவிற்கு அமோக வரவேற்பு உள்ளதாகவும் இதில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் மிகவும் சிறப்பாக செயல்படவும் அடுத்து 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலில் மீண்டும் முதல்வர் ஸ்டாலினை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க உறுதி ஏற்கும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கூட்டத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னாடி நமது ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் மகளிரணி, இளைஞரணி, மாணவ ஆனா நாம கண்டிப்பா ஜெயிப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உங்களை வச்சுதான் சொல்றேன். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றது உங்க ஒன்றிய நிர்வாகிகள் எங்களுக்கு தெரியும். மரக்காணம் அருகே வாலிபரை வெட்டி கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக்.
இவர் மீது வேளச்சேரி பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் கொலை, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் காவல்துறையினரின் பிடியிலிருந்து தப்பிக்க கார்த்திக் வேளச்சேரியிலிருந்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மரக்காணம் அருகே கந்தாடு ஊராட்சிக்குட்பட்ட முதலியார்பேட்டை கிராமத்தில் உள்ள அவரது மாமன் முருகன் வீட்டில் வந்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் கார்த்திக் மற்றும் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்கிற பிரகாஷ் ஆகிய இருவரும் உறவினர்கள் என்பதால் கடந்த சில மாதங்களாக ஒன்றாக சேர்ந்து நட்பாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வாரம் கார்த்திக்கின் செல்போனை ஏழுமலை எடுத்து மறைத்துள்ளார். இதனால் கார்த்திக் தனது செல்போனை கொடுக்குமாறு ஏழுமலையிடம் கேட்டுள்ளார். அப்போது ஏழுமலை, உனது செல்போனை நான் எடுக்கவில்லை என கூறியுள்ளார். இதுகுறித்து கார்த்திக் அவரது உறவினர்களிடம் கூறியுள்ளார். இதனால் இவர்களின் உறவினர்கள் சமாதானம் பேசி ஏழுமலையிடம் இருந்த செல்போனை வாங்கி கார்த்திக்கிடம் கொடுத்துள்ளனர். இதன் காரணமாக இருவருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏழுமலை மரக்காணத்தில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வந்து மது வாங்கி குடித்துள்ளார். அப்போது அந்த இடத்தில் கார்த்திக்கும் வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் மீண்டும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கார்த்திக் தன் கையில் வைத்திருந்த மது பாட்டிலால் ஏழுமலையின் தலையில் தாக்கியுள்ளார். இதில் ஏழுமலையின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த காயத்திற்கு ஏழுமலை மரக்காணம் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். ஆனால் இதுகுறித்து ஏழுமலை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் இரவு ஏழுமலை வழக்கம் போல் சாப்பிட்டுவிட்டு அவரது பாட்டி வீட்டின் பின்புறத்தில் உள்ள சிறிய கொட்டகையில் தனியாக படுத்து தூங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலை ஏழுமலை படுத்து தூங்கிய கொட்டகை பகுதியில் இருந்து சத்தம் கேட்டுள்ளது. இதனால் சந்தேகம் அடைந்த அருகில் இருந்தவர்கள் அந்த கொட்டகை உள்ளே பார்த்துள்ளனர். அப்போது அந்த இடத்தில் ஏழுமலையை கார்த்திக் கத்தியால் வெட்டி கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனே அருகில் இருந்தவர்கள் பொதுமக்கள் ஒன்று கூடி கார்த்திக்கை மடக்கி பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் காவல் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் உமாதேவி, மரக்காணம் ஆய்வாளர் பரணிநாதன், உதவி ஆய்வாளர்கள் திவாகர், ராஜாராம் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட ஏழுமலை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பொதுமக்கள் பிடித்து வைத்திருந்த கொலையாளி கார்த்திக்கை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கார்த்திக்கிற்கும் ஏழுமலைக்கும் செல்போன் பிரச்சினை காரணமாக முன்விரோதம் இருந்ததும், இந்த நிலையில் நேற்று இரவு தனியாக படுத்திருந்த ஏழுமலையை வெட்டி கொலை செய்ய கத்தியை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும், ஆனால் அருகில் பெரிய கல் இருந்ததாகவும், இதனால் அந்த கல்லை எடுத்து ஏழுமலையின் தலையில் போட்டதாகவும், இதில் ஏழுமலையின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது என்றும், இருந்தும் ஆத்திரம் தீராததால் தான் வைத்திருந்த கத்தியாலேயே ஏழுமலையின் தலையை வெட்டியதாகவும், அப்போது பொதுமக்கள் பார்த்ததால் என்னை பிடித்து காவல் நிலையத்தில் கொடுத்து விட்டனர் என்றும், இல்லை என்றால் அவனை கொலை செய்துவிட்டு தப்பியிருப்பேன் என கூறியுள்ளார். ஏழுமலையை கார்த்திக் கொடூரமாக கொலை செய்ததற்கு காரணம் செல்போன் பிரச்சனையா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என காவல்துறையினர் தொடர்ந்து கார்த்திக்கிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையின் முடிவில்தான் தகவல்கள் தெரியவரும் என காவல்துறையினர் கூறுகின்றனர். இரவு நேரத்தில் வீட்டில் தூங்கிய நபர் மீது கல்லை போட்டும் கத்தியால் வெட்டியும் உடனிருந்த நண்பனை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் தெற்கு பகுதி 26வது வட்டக்கழக திமுக சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கும் தாம்பரம் நகராட்சி பல்லாவரம் 2வது மண்டல துப்புரவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பரிசுகளை மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை வழங்கினார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் தனியார் மண்டபத்தில் பல்லாவரம் தெற்கு பகுதி 26 வட்டக்கழக திமுக சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கும் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் 2வது மண்டலம் பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி வட்டக்கழக செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு தீபாவளி வாழ்த்து தெரிவித்தும், தீபாவளி பரிசு பொருட்களான இனிப்புகள், வேட்டி சேலைகள் மற்றும் பண முடிப்பு வழங்கி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதில் தெற்கு பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், இளைஞர் அணி சகோதர சகோதரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சராகவும்